பொதுவாகவே இந்த மேசராசி அப்படின்னா அவங்களோட மனதில் என்ன தோணுதோ அதை டக்குன்னு பேசிடுவாங்க. மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் யோசிக்க மாட்டாங்க. இவங்களுக்கு என்ன மைண்டில் தோணுதோ, அதாவது இவங்களை பிடிக்கல அப்படின்னா கூட ஸ்ட்ரைட்டாக நீங்கள் செய்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு டக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா அந்த மேசராசி சொல்லலாம். ஏன் அப்படின்னா அந்த மேசராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே மனதில் ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேச தெரியாது, அதாவது நடிக்க தெரியாத ஒரு ராசின்னு சொல்லலாம், அப்படி கூட சொல்லலாம். இந்த மேசராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் ஒரு தைரியமான ராசி. இவங்க முருகன் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப இவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அதே நேரத்தில் நாளைக்கு பாருங்கள் 22/4/2026 சஷ்டி விரதம். நீங்கள் சஷ்டி விரதம் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். அதே நேரத்தில் திருமண தடைபட்டு கொண்டே இருக்கிறவங்களுக்கு இந்த முருகன் வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுடைய மனதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வாழ்க்கை அமையும். அதே மாதிரி இந்த ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலுமே பார்த்திங்களா, எதையுமே ஒரு பயப்படாமல் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ராசி. எவ்வளோ பெரிய சிக்கல்கள் வந்தால் கூட அதை ஈஸியாக சமாளிக்க தெரியும். சவால்கள் வந்தால் கூட பின்வாங்க மாட்டாங்க. இவங்க எப்போவுமே யோசிப்பதை விட செயலில் இருவாங்க. அதாவது முடிவை வேகமாக எடுப்பாங்க. எதை நினைக்கலாங்களோ அதை நேராக சொல்லிடக்கூடிய ஒரு ராசின்னு சொல்லலாம். இதனால தான் சில நேரங்களில் மற்றவங்க ஹர்ட் ஆகலாம். ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்குமே இவங்களோட மனதில் தோன்றதை பேசுவாங்க. சின்ன விஷயத்துக்காக இவங்க பார்த்திங்களா சீக்கிரமாக கோபப்படக்கூடிய ஒரு ராசி. ஆனால் அந்த கோபம் பார்த்திங்களா நீண்ட நேரம் இவங்ககிட்ட இருக்காது. பொறுமை அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவு தான். எல்லாமே உடனே நடக்க வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்தை ஆர்வமாக தொடங்குவாங்க. ஆனால் தொடர்ந்து செய்வதில் சற்று குறை இருக்கும். உண்மையாக அன்பு காட்டுவாங்க. அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே ஒரு அற்புதமான ஒரு தைரியமான ஒரு ராசின்னு தான் சொல்ல முடியும். இவங்களுக்கு மன அமைதி அதிகரிக்கும், கோபம் குறையும், வாழ்க்கையில் பேலன்ஸ் வரும். அதாவது மேசராசிக்காரர் முருகன் அல்லது சூரியன் வழிபாடு செஞ்சிங்க அப்படின்னா இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி மேசம் அப்படின்னாலே ஒரு ஃபயர், அதாவது நெருப்பு ராசி இது. இந்த ராசிக்காரர் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் போராட்டங்களை சந்திப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் பெரிய அளவில் உயர்வு இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். மேச ராசிக்காரரோட ஆரம்ப காலம் அப்படிங்கிறது முயற்சி அதிகமாக செய்வாங்க. ஆனால் அந்த முயற்சியில் எல்லாமே ஒரு பல தடைகள் வந்து கொண்டே இருக்கும். திடீர்னு ஏற்றத்தாழ்வுகள் அவங்க எதையுமே ஒரு சீக்கிரம் ஆரம்பிப்பாங்க. ஆனால் இவங்க பொறுத்த வரைக்குமே பல விஷயங்களை தாமதமாக செய்வாங்க. இதனால் ஆரம்பத்தில் யோகம் இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் பல பேர்த்துக்கு வரும். ஆனால் இந்த ராசிக்காரருக்கு ஒரு 28 to 36 வயதுக்குள்ளே இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு நல்ல ஒரு வேலை, தொழில், இதெல்லாம் பார்த்திங்களா பணவரவு, வாழ்க்கையில் ஒரு பெரிய சேஞ்ச் தெரியக்கூடிய ஒரு காலகட்டமாக இவங்களுக்கு மாறும். அதே மாதிரி 32 வயதுக்கு பிறகு தான் இவங்களுக்கு ராஜயோகம், அதே மாதிரி இவங்களுக்கு உயர்வு, நல்லாவே ஒரு முன்னேற்றம் இருக்கும். சொந்த தொழில் நல்ல ஒரு பலன்களை இவங்களுக்கு கொடுக்கும். அரசு வேலை கிடைக்க கூட இவங்களுக்கு வாய்ப்பு இருக்காம். அதே மாதிரி இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் மேசராசிக்காரருக்கு திருமணம் சில பேர்த்துக்கு தாமதமாகவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் திருமணத்திற்கு பிறகு நல்ல ஒரு யோகம் இவங்களுக்கு இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்குமே கோபத்தை கொஞ்சம் குறைச்சிங்க அப்படின்னா இன்னும் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில் இருக்கும். தினமுமே நீங்கள் முருகன் அல்லது சூரிய வழிபாடு செய்யலாம். அதே நேரத்தில் முருகரோட மந்திரங்களை உச்சரிக்கிறது, விரதம் இருந்து நீங்கள் உச்சரித்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஓம் சரவணபவ, ஓம் சூர்யாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்கிறான். இவங்களுக்கு வாழ்க்கையில் ஆரம்பத்தில் சவாலாக இருக்கும். பிறகு பார்த்திங்களா ஒரு பெரிய உயர்வான ஒரு நிலைக்கு இவங்க போகக்கூடிய ஒரு ராசின்னு கூட சொல்லலாம். சரி, இவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த வாரத்தில் கிடைக்கக்கூடிய யோகங்கள் என்ன, இவங்களுக்கு காத்திருக்கக்கூடிய சர்ப்ரைஸ் என்ன, மேலுமே இனி வரக்கூடிய காலகட்டம்லாம் கிரக நிலைகள் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்த காத்திருக்கு அப்படிங்கிறத பற்றின தான் முழுமையான தகவலையும் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு நியூ வீடியோஸுமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி நீங்கள் மேச ராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன, குலதெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குமே கூட இந்த பதிவு ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்குமே ரொம்ப யூஸ் ஆகட்டும். வாங்க நம்ம தொடர்ந்து இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு எப்படி அமைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு தைரியத்துக்கு பெயர் பெற்ற ராசி இந்த மேசராசின்னு சொல்லலாம். அப்படி உங்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைஞ்சிருக்கு, அதே மாதிரி இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசி அன்பர்களுக்கு தைரியம் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் வேகமும் அதிகமாக இருக்கும். இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒரு முதன்மையான ராசி, ரொம்ப முக்கியமான ஒரு ராசி. அதே மாதிரி இவங்க வாழ்க்கையில் பல யோகங்களை சந்திக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் ஸ்லோவாக இருந்தால் கூட முடிவில் நல்ல
நல்ல ஒரு பெர்ஃபெக்டான ஒரு நல்ல முன்னேற்றத்தில் இருப்பாங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நிறைய பாடங்களை நீங்கள் கற்றுக்குவீங்க. அதாவது அனுபவ ரீதியான ஒரு பல பிரச்சனைகள்லாம் சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. அது எல்லாமே நீங்கள் வரக்கூடிய காலகட்டங்களில் சரியாகும். இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு நல்ல செலவு அதிகமாக இருக்கும். வீட்டு செலவு, அதே மாதிரி மெடிக்கல் செலவு, இந்த மாதிரியான சின்ன சின்ன செலவுகள் வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நல்ல விஷயங்கள் வார இறுதியில் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் தினமுமே முருகன் வழிபாடு ஓம் சரவணபவ ஒரு 108 முறை ஜபம் செய்கிறது ரொம்ப நல்லது. விரதம் இருந்தாலே நல்ல பலன். அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு சிவப்பு பூக்களை நீங்கள் போட்டு அபிஷேகம் செய்யுங்க. அதே மாதிரி அர்ச்சனை செய்யுங்க. இதனால் மன அமைதி தடைகள் அனைத்துமே குறையக்கூடிய அற்புதமான வாரமாக உங்களுக்கு அமைச்சிருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் கோபத்தை கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. கோபம் தான் உங்களுக்கு பலவீனமாக இருக்குது. ஸோ கோபத்தை குறைச்சிங்க அப்படின்னா இந்த வாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணலாம். அதே மாதிரி அவசரப்படுறீங்க எந்த விஷயமா இருந்தாலும் எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யுங்க. ஏன் அப்படின்னா நம்ம யோசிக்காமல் நிறைய விஷயங்கள் செய்கிறதுனால யார்கிட்டையாவது நாங்கள் பேசும்போது கூட நம்ம யோசித்து பேசாமல் இருக்கிறதுனால தான் பல பிரச்சனைகள் வருது, பல சண்டைகள் வருது, மனஸ்தாபங்கள் வருது. ஸோ இந்த வேகத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதே நேரத்தில் அவசர முடிவு எடுக்காதீங்க. அதே மாதிரி இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே நினைவில் வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த டைம் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி மேசராசிக்காரர் ஒருபொழுதுமே தோல்வி அடைவதில்லை. அவங்க கற்றுக்கொண்டு இன்னும் உயர்வக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசி அன்பர்களுக்கு கலவையான பலன்கள்லாம் கிடைக்க போகுது. ஆரம்ப காலத்தில் சின்ன சின்ன தடைகள் இருந்தால் கூட வாரத்தின் இறுதியில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணலாம். வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதே நேரத்தில் மேல் அதிகாரிங்கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. புதிய வாய்ப்புகள் வாரத்தோட நடுப்பகுதியில் கிடைக்கலாம். அந்த வாய்ப்பெல்லாம் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தினீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் தான். எதையுமே ஒரு தைரியமாக முடிவெடுப்பதனால நல்ல பலன்கள் கிடைக்கும். அதே நேரத்தில் பணநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத செலவுகளை நீங்கள் குறைச்சிக்கோங்க. அதே நேரத்தில் வார இறுதியில் சிறிய வரவு கிடைக்கலாம். சேமிப்பு பற்றிய உங்களுக்கு சிந்திக்க ஒரு நல்ல நேரம்னு கூட சொல்லலாம். அதாவது வருங்காலத்தை நினச்சி எந்த ஒரு மனிதன் வாழ்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதனால் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அமைதியாக பேசுனீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லாம் தீரும். நண்பர்கள் மூலம் ஒரு சந்தோஷமான செய்திகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் இந்த வாரம் அப்படின்னு பார்த்தோமா சோர்வு, தலைவலி போன்றவை எல்லாம் இருக்கலாம். ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி சாப்பாட்டில் முக்கியமாக கவனம் செலுத்துங்க. அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்களா உடல்நிலையில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. அதிர்ஷ்டம் மற்றும் ஆன்மீகம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே ஆன்மீகத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க. தினமுமே நீங்கள் முருகன் வழிபாடு செய்யுங்க. ஓம் சரவணபவ ஜெபம் நல்ல ஒரு பலனை உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கும். அதே நேரத்தில் செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருந்தாலே இன்னும் மேசராசி அப்படின்னாவே நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அன்றைய நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அசைவம் சாப்பிடாதீங்க. முருகப்பெருமானுக்காக விரதம் இருந்து அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அதே மாதிரி நீங்கள் ரொம்ப தவிர்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா அவசர முடிவுகளை தவிர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் புதிய விஷயங்களை ஆரம்பிக்க வார இறுதி உங்களுக்கு ரொம்ப சிறந்ததாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே ஆரம்பம் சற்று சவாலாக இருந்தால் கூட முடிவில் ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு காரியத்திலையுமே ஒரு சரியான முடிவுக்கு வர முடியாமல் இருந்து தடுமாற்றமானது நீங்கும். மற்றவங்களோட கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை உண்டாகி அவங்களோட பகை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி நீங்கள் சாமர்த்தியமாகவே நீங்கள் எதையுமே சமாளிக்கக்கூடிய துணிச்சலானது உங்களுக்கு இருக்கும். பணவரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் திருப்தி தரும் வகையில் இருக்கும். எதிர்ப்புகள் குறையும். தொழில் ஸ்தானத்தை 3 முக்கிய கிரகங்கள் பார்க்குறாங்க. ஸோ இதனால் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண மிக கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டிய ஒரு சூழலானதாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே அதிகமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழலானது அமையும். அதே மாதிரி உங்களுடைய செயல்திறனுமே அதிகரிக்கும். குடும்பத்தோடு இருக்கிறவங்களோட கொஞ்சம் அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கு இடையிலையுமே திடீர் இடைவெளி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பேச்சுவார்த்தையிலையுமே சரி கொஞ்சம் கவனமாக இருங்க. பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே பணவரத்து அப்படிங்கிறது ரொம்ப திருப்திகரம் தரும் வகையில் தான் இருக்கும். மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே சாமர்த்தியமான பேச்சின் மூலம் மற்றவங்களோட மனதில் ஈஸியாக இடம் பிடிச்சிருங்க இந்த மேசராசிக்காரரு. அடுத்ததாக பார்த்தோமா நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எதையுமே ஒரு முறைக்கு பல முறை ஆலோசித்து செய்வது நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் மேல் அதிகாரிகள் சொல்கிறத மாற்று கருத்துக்களை கூறாமல் இருப்பதான் இந்த டைமில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லது.
அடுத்ததாக பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் அப்படிங்கிறது கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் இருக்கிறவங்களோட நிதானமாக பேசுவது குடும்ப அமைதியை கொடுக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு நிம்மதியும் இருக்கும். நண்பர்கள் உறவினர்கள் விலகி செல்வது போல் இருக்கும். ஆனால் விட்டு பிடிப்பது நல்லது. குழந்தைகளோட எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைஞ்சிருக்குன்னா, எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க. மாற்று கருத்துக்களை மற்றவங்ககிட்ட சொல்லாமல் இருப்பது தான் இந்த டைமில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது. எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது ரொம்ப நல்லது. இதனால் நல்ல முன்னேற்றம் காண முடியும். பரிகாரமாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, முருகனுக்காக நீங்கள் பால் பாயாசம் நிவேதனம் செஞ்சு வணங்கி வர பல நாட்களாகவே இழுபறியான இருந்து வந்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக முடியும். அதே நேரத்தில் மனக்கவலையுமே நீங்கும். மேலுமே இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக முருகன் வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள், அதாவது ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலுமே இனி வரக்கூடிய காலகட்டம் எப்போவுமே மேசராசி அன்பர்களுக்கு யோகமாக இருக்க நாங்கள் இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.